ஏனென்றால் இந்த நாட்டிலே எழுந்த சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும், அது போராக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், அது புராணமாக இருந்தாலும், அதிலெல்லாம் சபதம் எடுத்தவர்கள் பெண்கள் தான். ராமாயணத்துல சபதம் எடுத்தது யாரு? பெண்ணு தானே. குந்தி தேவியினுடைய சபதமும் அதன் பிறகு அவர் மூலமாக எழுந்த சர்ச்சையில் தானே பாரத போர். ராமாயணம் அப்படின்னா இந்த மகாபாரதம் எப்படி? அதுல யார் சபதம் எடுத்தா? யார் சபதம் எடுத்தா? பாஞ்சாலியினுடைய சபதம். அதுதானே குந்தி தேவியினுடைய சபதம், பாஞ்சாலியினுடைய சபதம். அதுதானே பாரத போர். அதுக்கு பிறகு ராமாயணத்தை எடுத்துங்க. விளையாடும் பொழுது தன் கூன் முதுகுல குண்டு செஞ்சு அடிச்சானா ராமன். அப்ப சபதம் எடுத்தா கூனி. அந்த கூனி எடுத்த சபதத்தால ராமன் அரசாட்சிக்கு வர முடியாத போச்சு. அந்த கூனியின் சபதத்தை நிறைவேற்றத்துக்கு அவளுக்கு துணை நின்றவதான் கைகேயி. கைகேயினால ராமாயண யுத்தமே நடக்குது. இப்படி எதை எடுத்தாலும் பெண்களின் சபதத்தால் தான் போராட்டம் நடந்திருக்கிறது, போர் நடந்திருக்கிறது என்கிற போது 44 வருஷமா கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். 44 வருஷமா நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் இடஒதுக்கீடு. அது எடுபடல. இந்த முறை பெண்கள்லாம் நீங்க ஒரு சபதம் எடுங்க. எங்க பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும், எங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வேண்டும், வேலை வேண்டும், எங்க பிள்ளை ஒவ்வொருத்தவனும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சபதம் எடுங்க. இந்த ஆட்சி அதை பொறுப்பு. எதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கோம் புரியுதா? நீங்க பெத்த பிள்ளைங்கள்லாம் ரோட்ல அலையுது. வடநாட்டுல இருந்து இங்க வரா 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது. அதை நிறுத்தணும்னா நீங்கள்லாம் எழும்படாதான் முடியும். கருணாநிதி மகனே என் பிள்ளைக்கு வேலை கொடுறான் கேளு. இந்த திமுக காரர்களை கேளு, அண்ணா திமுக காரனை கேளு. இந்த கலெக்டர் யாரா வரணும்? யார் இந்த கலெக்டர்? யார் கலெக்டர்? பிரியங்கா பங்கஜம். கலெக்டர் பேர். இன்னொரு இடத்துல எடுத்தா அவன் ஒரு பேர், வடநாட்டு பேர். நம்ம தமிழ்நாட்டுக்காரெல்லாம் கரெக்டா இருந்தாதானே எப்ப தண்ணி விடணும், எப்ப நெல்லு விளையணும், எப்ப நெல்லுக்கு விலை சொல்லணும் தெரியும். இப்படி கண்டவெல்லாம் கலெக்டானா என்ன ஆகுது? நேற்று தண்ணியை திறந்து விட்டான், காவிரியில தண்ணி ஓடுது. யாராவது விதை விட போனா இந்த தண்ணியை நம்பி விதை விடக்கூடாது, பாதையிலே நிறுத்துவான், கொலகார பழுவோம் சொல்றான். அப்போ நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தா தானே நாம நல்லா இருக்க முடியும். ஒன்னே ஒண்ணு நடக்குது. எவன் வன்னிய பசங்கன்னு தெருவுல போறானோ
அவன் பேரில் எல்லாம் போலீஸ்காரன் கேஸ் போட்டான். ஏன் போடுறான்? இவன் பையில காசு இல்ல, அவனால போடுறான். இதே பெரிய மனுஷன் விட்டு பிள்ளையா இருந்தான்னா அவன் பைய தொட்டு பார்த்துட்டு கேஸ் போடாம விட்டுருவான். இப்படி எத்தனை கொலைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை கொள்ளைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம வன்னிய ஊற்ற மட்டும் வம்பு தும்பு அடித்தடி எல்லாமே போலீஸ்காரனாலே நடத்தப்படுது. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டாமா? தட்டி கேட்கணும்னா என்ன பண்ணும்? உங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு லட்சாதிபதி வரணும். ஒரு லட்சாதிபதி வந்தான்னா ஒருத்தன் கிட்ட வருவானா? இப்ப நீங்கெல்லாம் இங்க பெண்கள் வந்திருக்கீங்க, யார் யாரு 50 பவுன் நகை போட்டு வந்திருக்கிறது? கை தூக்குங்க பார்ப்போம். யாராவது 50 பவுன் நகை போட்டு வந்திருக்கீங்களா? ஏதோ 1 பவுன் 1.5 பவுன்ல நகை போயிருக்கீங்க. ஆனா இப்ப உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும். கல்யாணம் பண்ணணும்னா எத்தனை பவுன் கேட்கிறான் மாப்பிள்ள? வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வந்தாலே அவன் கேட்கிறான் 80 பவுன் போடுவீங்களான்னு கேட்கிறான். ஒரு பவுன் 80,000 ரூபாய். 80 பவுன் போட உங்களால முடியுமா? முடியுமா? இப்படி விளையாட்டு எல்லாம் ஏற்றி விட்டு நல்லா வாழுங்க, நல்லா வாழுங்கன்னா எப்படி வாழறது? நீங்க கும்பகோணம் மகாமகத்துக்கு வந்து முழுக்க போறீங்க, அப்புறம் வேற எங்கெங்கயோ மாவுளுக்கு சொல்லி எல்லாம் போறீங்க. அந்த சாமி வந்து இங்க பேசுமா? பேசாது. நீ எல்லாம் பூம்புகாருக்கு வா, மகளும் எழுச்சி மாறாதுன்னு சொல்லி அங்க நில்லு கம்பீரமா. வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். நம்ம கும்பிடுற சாமியா இருக்கிற ராமதாஸ் அது செஞ்சு கொடுப்பார். மகாபாரதம் கோயில்ல கிடைக்காத, மற்ற கோயில்கள கிடைக்காத அந்த இந்த பூம்புகார்ல வந்து நீ கூடி இருந்தாலே போதும். நாம கும்பிடுற சாமியா இருக்கிற ராமதாஸ் அதை செஞ்சு கொடுப்பார். நம்புறீங்களா இல்லையா? நிச்சயமா நீங்க எல்லாம் ஒன்னா திரண்டீங்கன்னா செய்யலாம். அதை செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாம் நடத்துகிறோம். புரியுதா? எதுக்கு உங்களை கூப்பிட்டோங்க? ஆனா உங்கள பாதி பேர் எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? இந்த பசங்க நம்மள உட்கார வச்சிருக்கானே, பசி எடுக்கிற வகையில இப்படி பேசிக்கிட்டு இருப்பானா? நேரத்தோட நம்மள சாப்பிட விடுவாங்களா? இப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வயிறார சாப்பிடுவதற்காக, வகையாக வேலை செய்வதற்காக இந்த மாநாட்டை நாம் நடத்துகிறோம்.